குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி 26/12/2023 செவ்வாய்க்கிழமையாகிய இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்க இருக்கோம். அதற்கு முன்பு இன்றைய நாள் நட்சத்திரம் திதி யோக கரணமெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாம். இன்றைய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் இரவு 10:20 வரை. திதி பௌர்ணமி திதி மறுநாள் காலை 6:02 வரைக்கும். பத்திரை கரணம் இன்னைக்கு 5:51 சாயங்காலம். யோகம் அப்படின்னு சொல்லும்போது சுப்பிரமம் நாம யோகம் அடுத்த நாள் காலையில் 3:20 வரைக்கும், அதாவது அதிகாலையில். இன்றைய சுப நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையில் 10:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், மத்தியானம் 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும், 4:30 6 மணி வரைக்கும், இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும், 10 to 12 இந்த நேரங்கள் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுது. முக்கியமான சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு இன்றைக்கு இந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். பௌர்ணமி தினமாகி இன்று நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது மிருகசீட நட்சத்திரம். சந்திரன் மிதுன ராசியில், அதாவது மிதுன ராசி பகுதி, அதே போல் ரிஷபராசி பகுதியில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதான் மிருகசீர 1-2 பாதம் ரிஷபராசியில் இருக்குது, 3-4 பாதம் மிதுன ராசியில் இருக்குது. அப்போது முதல் 2 பாதங்களில் சந்திரன் பயணிக்கும் போது அது ரிஷபராசியாகவும், பின் 2 பாதங்களில் சந்திரன் பயணிக்கும் போது அது மிதுன ராசியாகவும் பாவிக்கப்படுது. இன்றைக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். அதாவது துலா ராசியிலிருந்து சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போது சுக்கிர பயிற்சியும் இன்று அனுஷ்டிக்கப்படுது. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரமாக வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய சுயஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடந்துட்டு இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு முதல்ல மூலவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு பூரணமாக வழிபாடு பண்ணிட்டு, அருகில் கடைசியாக கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி நவகிரகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வர்றது, 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பு. இன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு, அதனால திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். முதல்ல மேசராசி. மேசராசி அப்படின்னு சொல்லும்போது 4ஆம் அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் இன்றைய நாள் மாறி மாறி அமரக்கூடிய ஒரு சூழல். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது தொழில் ரீதியான சில அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்காம குறுக்க பேசி சில தவறான வாக்குவாதங்களுக்குள்ளே அது போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நாவடக்கம் கண்டிப்பாக தேவை. நாவடக்கம் இல்லாததுனால அதீதமான மன அழுத்தம் இந்த நாள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இதை எப்படி சார் தவிர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாளை தூங்கும்போது வர இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். அது திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாற்றிடும். எதிர்பாராத பண வரவு வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை அது ஏற்படுத்தி தருது. உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணுங்க மேசராசி. இன்னைக்கு ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாள் ரிஷபராசிக்கு வியாபாரம் நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப பலமாக இருக்கிறாங்க இன்றைய நாளில் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நம்ம தலை சாய்க்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு உத்தமம். அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்காம கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தோம் அப்படின்னா உங்களை மீறி சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான சூழலுக்குள்ளே அவங்க வந்துடுறாங்க. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றம் தரும். அதே போல் உங்களுக்கு ஏற்பட இருந்த அலைச்சலையும் செலவுகளையும் உங்கள் வாழ்க்கை துணை குறைச்சிடுவாங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு. பொது ஜன மத்தியில் ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இந்த நாள் உயர்வதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு போயிட்டு காவல் தெய்வத்துக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இன்றைய நாள் ரொம்ப நல்லபடியான ஒரு அற்புதமான நாளாக மாறும்.
அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி ராசிக்கு 12லையும் மறுபடியும் ராசிக்குள்ளேயும் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழல். அதாவது என்ன சொல்லணும்னா, பகுதிக்கு மேலே, இன்றைய நாள் பகுதிக்கு மேலே குடும்பம் உங்களுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. அதே போல் தனவரவு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்தாலும் வேலையில் அதிகப்படியான அழுத்தங்களும் வேலை சுமைகளும் இந்த நாள் இருக்கிறதுக்கு உண்டான சூழல்களை சொல்லுது. இருப்பினும் அத்தனையும் சமாளிப்பீங்க. எப்படி? உங்களுடைய விடாமுயற்சினால, உங்களுடைய தைரியத்தினால அனைத்தையும் சமாளிப்பாங்க. எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இறுதியில் உங்களுக்கு எல்லாமே லாபம், எல்லாமே வெற்றி அப்படிங்கிறது. முதல் பகுதி கொஞ்சம் கஷ்டப்பட்டு சில காரியங்களை செய்தாலும் ஈவினிங் ஆக ஆக உங்களுக்கு சாதகமாக இந்த நாள் முடியறதுக்கு உண்டான சூழலை சொல்லுது. மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் துவங்குவது மிக உத்தமம். அடுத்ததாக கடகராசி. கடகராசி அப்படின்னு சொல்லும்போதே உங்களுடைய சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் முதல் பகுதியும், 2ஆம் பகுதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இருப்பினும் இன்றைய நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம், அதன் அதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கிறது சந்திரனுடைய பயணத்தை அந்த செவ்வாய் இன்னைக்கு முழுவதுமாக பார்த்துட்டு இருக்காரு. அதாவது தன்னுடைய 7ஆம் பார்வையாகவும் சந்திரனை பார்க்குறார், உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்குறார். சந்திரன் பயிற்சியானதுக்கப்புறமும், அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியானாலும் செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை சந்திரனுக்கு இருந்துகிட்டே இருக்குதுங்க. அப்போது முழு தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய காரியங்களை திட்டமிட்டு செய்யறதுக்கு உண்டான எல்லா சூழல்களும் உங்களுக்கு அமையும். அதே போல் குழந்தைகள் மீது அதிக ஆர்வம் இருக்கும். குழந்தைகள் நல்லபடியாக மேலே வந்துடுவாங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய திட்டமும் உங்களுடைய செயல்பாடும் இறுதியில் வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. மன மகிழ்ச்சியும் மன தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழலை இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்துவிட்டு இந்த நாளை துவங்குவது அற்புதமான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போதே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 11ஆம் பாவத்திலையும் 10ஆம் பாவத்திலையும் மாறி மாறி அமரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இருந்தாலும் அது செவ்வாயினுடைய பார்வை பெற்று சுக்கிரனுடைய பார்வை பெற்று அமர்றதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய சுயதிறன் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு, உறவினர்களினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறீங்க. வெறும் காலி நிலமாக இருக்குது, அதை வீடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டம் நடக்கும். அதாவது வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, வாகனம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு தகவல் உங்களை சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. தாயாரினுடைய உடல்நிலை கொஞ்சம் மேம்படுறதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த நாள் சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லணும். ஆனால் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் வேகம் அதிகரிக்குங்க, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு நாளாக இந்த நாள் மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இந்த நாளை துவங்கிறது உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போதே இன்றைய நாள் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் 11ஆம் அதிபதியாக ஒரு 9ஆம் பாவத்திலையும் 10ஆம் பாவத்திலையும் மாறி மாறி அமரக்கூடிய ஒரு சூழல். இருப்பினும் இன்றைய நாள் புதுமையான முயற்சிகள் எதையுமே செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புது முயற்சிகளை செய்யும்போது அதை விபரீதமான முடிவுகளுக்குள்ளே போய் தேவையில்லாத மன உளைச்சலை நம்மளுக்கு கொடுத்துருது. நம்ம நல்லதுக்காக ஒரு முயற்சிகள் எடுப்போம், அது நம்மளுக்கு கெட்டதாக முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த நாள் எந்த விதமான புது முயற்சிகளும் செய்யாமல் நேற்று எப்படி போச்சோ அதே போல் இந்த நாளையும் கடந்து வருவதற்குண்டான சூழல்கள் என்னமோ அதை மட்டும் நம்ம பார்த்து பக்குவமாக செயல்பட்டுக்கிறதுக்குண்டான வேலைகளை செய்யணும். இல்லைன்னா அது அனாவசியமான மன அழுத்தத்தை இந்த நாள் உணரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கென்று முருக வழிபாடு செய்துவிட்டு இந்த நாளை துவங்குவது அற்புதமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும், பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததாக துளாராசி. துளாராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 7ஆம் அதிபதி கூட உங்களுடைய ராசி அதிபதி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி நீங்கள் போகக்கூடிய ஒரு சூழல், அவங்களும் அதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஆனால் உங்களுடைய ராசிக்கு முதல் பகுதியில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது அஷ்டம சந்திரன் அப்படிங்கும்போது சந்திராஷ்டிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு இந்த நாள் பகுதி வரைக்கும் இருக்குது, மதியம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு.
என்னதான் குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் அதெல்லாம் மதியத்திற்கு பின்பு தான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். மதியத்திற்கு முன்பு உங்களுக்கு அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது லைட்டாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களால் நல்ல பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இன்றைக்கு கண்டிப்பாக உண்டாகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். மேலும் நல்லதல்லாவே நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று லட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இந்த நாளை துவங்குவது நல்லதொரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். விருச்சிக ராசி முழுக்க உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த தன்னம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கலாம். ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அது நம்மளை கொஞ்சம் சுரண்டி பார்த்துருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இன்றைய நாள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எந்த காரியத்தை செய்யும் போதும் அது உங்களுக்கு சில நேரங்களில் எதிர்ப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நிதானமாக செஞ்சால் பரவாயில்ல, நம்ம ரொம்ப ஸ்பீடாகவும் செய்வோம். அதாவது வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்துடுது. நீங்கள் சொல்கிறது கேட்குற மாதிரியான ஒரு சூழல் ஆகிடுது. வாடிக்கையாளர்களும் தேடி வந்துடுறாங்க, நண்பர்களும் நம்மளை தேடி வந்துடுறாங்க, எல்லாரும் நம்ம கிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இயல்புக்கு மாறாக அதிகப்படியான விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. இயல்பாக என்ன உங்களால் முடியுமோ, என்ன ப்ராக்டிக்கலாக ஒத்து வருமோ அந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாள் வெற்றி தான். இதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இந்த நாள் இறங்க வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகாலட்சுமி வழிபாடு, நீங்களும் மகாலட்சுமி வழிபாடு தான் சொல்கிறேன். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய நாளை தூங்குறது ஒரு அற்புதமான சூழலை ஏற்படுத்தி தரும். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே போட்டு மனசுக்குள்ளே போட்டு ஓட்டி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நாள். அதுக்காக சில முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள்னால அதிகப்படியான செலவுகளும் அலைச்சலும் தான் வரும். உறவுகளுக்காக, சகோதரத்துக்காக வீண் விரைய செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்சளவுக்கு உங்கள் கையில் இருக்கிற காசை சிக்கனமாக பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம். மனசு விருப்பப்படுதுன்னு சொல்லி போட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அது சும்மா தான் கிடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சிவபெருமான் வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குவது உங்களுக்கு அதுக்கு உண்டான கண்ட்ரோலை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி என்ன சார் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய சுயதிறன் அப்படிங்கிறது வெளிப்படுத்தி அதன் மூலமாக நல்லதொரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். அந்த லாபம் அப்படிங்கிறது லிமிட்டடோட இருக்கணும். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போது அந்த லாபமே உங்களுக்கு பாதகமாக மாறிடும். அந்த பாதகம் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு நடக்கும். கொஞ்சம் நார்மலாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக இந்த நாள் கிடைக்கும். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. உங்களுடைய திறமை வெளிப்படும். உறவுகள் மூலமாக நல்லதொரு உதவிகள் கிடைக்கும். தாய் வழி உறவுகள் பக்காவாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கு கொஞ்சம் முடியல அப்படின்னா கூட அவங்க கிட்டிருந்து பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது. ஸோ அதெல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இன்றைய நாள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அதே போல் அடுத்ததாக இவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்ல பலன்களை தரணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இந்த நாளை தூங்குவது ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய அமைப்புகளில் வந்துடுது. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அப்படிங்கிறது இன்றைய நாள் ரொம்ப 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 சூட்டிப்பாக செயல்படுவாங்க. சூட்டிப்பானா ரொம்ப பிரிஸ்காக, ரொம்ப வேகமாக, சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாள். அவசரம் மட்டும் காட்டாமல், சுறுசுறுப்பு இருக்கலாம், ஆனால் அவசரம் இருக்கக்கூடாது, நிதானம் வேணும். நிதானத்தோட வேகமாக செயல்பட்டால் இன்றைக்கு அற்புதமான வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நினச்ச காரியத்தை நினச்சபடி செய்து காட்டுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இன்றைக்கு நடக்கும். உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் கிங் அப்படிங்கிறத இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிடுவீங்க. இதுக்கு முன்னாடி தொழில் ரீதியாக நிறைய அழுத்தங்கள் இருந்தது, அதெல்லாம் விட்டுருங்க. இன்றைய நாள் உங்களுக்கான நாள். தொழிலில் நீங்கள் தான் அப்படிங்கிறத ஷூராக ப்ரூவ் பண்ணிடுவீங்க. கர்மாதிபதி யோகம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கிறதுனால அத்தனையும் வெற்றியே. மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும் சார் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக மீனராசி அன்பர்களுக்கு பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்க போகுது. ரொம்ப சூடாக பேசுவீங்க. உங்களுடைய பேச்சில் ஆளுமையும் அதிகாரமும் வெளிவரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தந்தை வழி வருமானம் உண்டாகும். தந்தையினுடைய காசு உங்களுக்கு வந்து சேர்வதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். தெய்வ வழிபாட்டில் அதிக நாட்டம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கு இன்றைக்கு.
சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க, அதை காப்பாற்றவும் செய்வீங்க. பொறுப்புகள் கொஞ்சம் கூடி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல்களை சொல்லுது. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக தான் நடந்துக்குவாங்க. மேலதிகாரிகள் உங்களை விட அவங்க பலமாக இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருந்தாலும் உங்களுக்கு முழு ஆதரவை தந்து உங்களுடைய வெற்றி பாதைக்கு அவங்க வழிகாட்டுவாங்க. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது உங்களுக்கு அற்புதமான பலன்களை தர இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இன்றைக்கி உண்டான ஒரு ஜோதிட டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த புதனோட ராகு, கேது அல்லது சனி இணைவு பெறக்கூடிய ஜாதகங்களுக்கு காதலில் சின்ன விவகாரங்கள் வந்துடுது. அதே போல் அதுக்குண்டான சிம்டம்ஸ், நம்மளுக்கு காதலில் விவகாரங்கள் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு சிம்டம்ஸ் காட்டும். என்னென்னா, அவர்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, விரல்கள் சம்மந்தமான விஷயங்களில் பாதிப்பு இருக்குதுங்க. இந்த விஷயம் எல்லாத்துடைய ஜாதகத்திலையும் 100% பொருந்தி வருது. அதாவது புதன் ராகு கூட, கேது கூட அல்லது சனி கூட இணைவு பெறக்கூடிய நபர்களுக்கு காதல் ஈடேறுவதில்லை. கூடவே அவங்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுத்துருது. காதல் ஈடேறாமல் போகுது அப்படின்னா, இந்த பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கு காதல் ஈடேறாது அப்படிங்கிறத சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். இது ஒரு வரி ஜோதிடம் மட்டும் கிடையாது. இதுக்கு குரு பார்வையோ இல்லை சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இருக்கும்போது இதில் கொஞ்சம் மாறுதல்களும் இருக்கலாம் அவங்களுடைய ஜாதகப்படி. ஆனால் 90% பொருந்தி தான் வருது அப்படிங்கிறத இன்றைய நாளில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அனைத்து மக்களும் இன்புற்று வாழணும், இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.